ஓகே, வணக்கம். இப்போ சென்செக்ஸோட லெவல் பார்க்கலாம். கொஞ்சம் டைம் இருக்கு, அதனால சென்செக்ஸோட லெவல் பார்த்துக்கலாம். நம்ம பார்க்குறது 15 மினிட்ஸ் தான். ஸோ அதனால 15 மினிட்ல பார்த்து சொல்கிறேன் நான். 15 மினிட்ல வந்து இந்த கேண்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன் எந்த கேண்டில் அப்படிங்கிறது, ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். இந்த நம்பர்ஸ் கரெக்டாக தெரியல. வீடியோவில் பார்க்கும்போது நம்பர்ஸ் கிளியரா இல்லை அப்படின்னா இந்த கேண்டில்லாம் ஒரு இது மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். 76,678க்கு கீழே, அதாவது இந்த லெவலுக்கு கீழே 15 மினிட் க்ளோஸ் வைக்கணும். யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. யாரு இது? எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, அதாவது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட் டவுன்ல இருக்கு அப்படின்ட்டு. அது வர வேண்டியது தான். அது நாளைக்கு வருதா இல்லை நாளான்னைக்கு வருதாங்கிறது தான் எனக்கு டவுட். அதனால தான் நான் கீழே விழுந்தாலும் திருப்பி மேலே எந்திரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே பண்ணா கூட நாளைக்கு மதியானத்துக்கு மேலே தான் பெரிய அளவுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனவே ஓப்பன் ஆனிச்சுன்னா அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு லெவல் போடலாம். இப்போக்கே இதுதான் லெவல். 76,678க்கு கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ்ன்னு வச்சுச்சுனாலே டார்கெட் இங்கே வந்துடும். 76,323 245 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வரும். இந்த ப்ளூ லைன் வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும். 76,012 சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும். அப்போ 76,000 அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு கீழே அப்படின்னா 75,818, இதெல்லாம் பொசிஷன் எல்லாம் வரணும். 75,318, 75,971, இதெல்லாம் கட்டாயமாக வரணும். ஓகே, இதெல்லாம் கட்டாயமாக வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்தப்பல என்ன பொசிஷனோ அது எடுக்கணும். அப்போ சேஃபர் சைடில் எடுக்கணும் அப்படின்னா 76,700 அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகுது, கேப் டவுன் கேப் அப், இது வந்து நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ப்ராபபிலிட்டி வந்து கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் இந்த கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக எனக்கு 76,278க்கு கீழே க்ளோஸ் ஆனாதான் நான் நம்புவேன். ஸோ அதனால 76,278க்கு கீழே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் இதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 76,788 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அதுக்கு மேலே போனுச்சுன்னா தான் இந்த லெவலில் வந்து போய் டச் பண்ணும். ஓகே, அப்போ இதுக்கு மேலே இன்னைக்கு ஹைக்கு மேலே வந்து 77,082 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் இந்த 295. அப்போ மேலே வந்து இந்த லெவல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். நாளைக்கு கீழே இதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டார்கெட் இங்கே இங்கே இங்கெல்லாம் வச்சுக்கணும். அப்போ 76,000 ஒரு 600 பாயிண்ட் வந்து 76,667 700ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு 300 பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுக்கிட்டா கூட 76,678, கிட்டத்தட்ட ஒரு 650 பாயிண்ட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 76,012 அது கீழே எல்லாம் வந்துச்சுன்னா தான் இந்த லெவல்லாம் வரணும். ஸோ இது வந்து இப்படி இருக்கு. அதனால சென்செக்ஸோட லெவல் வந்து இதுதான். நாளைக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். எனிவே, தேங்க்யூ வெரி மச்.